இன்ஸ்டாகிராம் ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சரை நம்ம வந்து ஆக்டிவ் வந்து பண்ணிட்டோம்னா அதை எப்படி வந்து டீஆக்டிவேட் வந்து பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஸ்கிரிப்ஷனால என்ன அப்படின்றதே உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சரை பத்தி டீடைலா வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சரை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆட் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அதை எப்படி டீஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே ஃபார் ப்ரொஃபஷனல் அப்படின்னு வந்து இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டீஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டீஆக்டிவ்னு வந்து கேட்கும். டீஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீஆக்டிவேட் வந்து ஆகிடும். இன்ஸ்டாகிராமில் நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆக்டிவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.